பெஞ்சல் புயல் நிவாரணத் தொகை எப்போது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என கடலூர் மாவட்ட விவசாயிகள் அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். பெஞ்சல் புயல் மற்றும் வீராணம் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் புவனகிரி, காட்டுமன்னார்கோவில், குமராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் நெல், வாழை உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் பாதிப்படைந்தன. இதற்கு உரிய இழப்பீடு கோரி விவசாயிகள் போராடிய நிலையில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்ட விளம்பரமாடல் அரசு ஒரு ஹெக்டேர் நெற்பயிருக்கு 17,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், மானாவாரி பயிருக்கு 8,000 ரூபாய் எனவும், நீண்டகால பயிருக்கு 22,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவித்தது. ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்காத விளம்பரமாடல் அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்திலும் வெற்று வாக்குறுதிகளாக அறிவித்துவிட்டு சென்று விட்டார்களா என வேதனையோடு கேள்வி எழுப்பி வருகின்றனர். 4-5 ஏக்கர் நட்டோம். எல்லாம் வெள்ளப்பாயில எல்லாம் கீழே ஒட்டப்பல படிஞ்சு புகையை அடிச்சு எல்லாம் கீழே படிஞ்சு போச்சு. அந்த உதவி தொகையை கொஞ்சம் இந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா ஏதாவது கடனை வாங்கணும், வட்டி மேலே வாங்கி போட்டுருவோம். ஏதாவது கொடுத்தா நாங்கள் ஏதாவது அந்த வட்டியாவது கொடுப்போம், அதுக்காக உதவும். இந்த மாதிரி வெள்ளம் வந்து நிவாரணம்லாம் ஒன்றும் கிடைக்கல, அக்கௌண்ட்ல பணமும் வரல. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வருஷம் எந்த மாசலுமே சரி வரல. குருவிலையும் அப்படி ஆயிடுச்சு, சம்பாவும் அப்படியே கிடக்கு. எந்த அதிகாரியும் என்னென்ன கண்டுக்கல வந்து. மோடி தலைமையிலான பாஜக அரசு கடந்த ஒரு வருடமாக பொதுத்துறை சொத்துக்களை தனியாருக்கு விற்பதை திட்டமிட்டே செயல்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2023-24 நிதியாண்டு நிலவரப்படி தேசிய பணமாக்குதல் பைப்லைன் மூலம் 3.85 லட்சம் கோடி மதிப்புடைய அரசு சொத்துக்களை தனியாருக்கு தாரை வார்த்து பணமாக்கம் செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் சாலைகள், ரயில்வே மற்றும் மின்சாரம் போன்ற முக்கிய பொதுத்துறை சொத்துக்களை பாஜக அரசு 66% அளவுக்கு தனியார் வசம் ஒப்படைத்துள்ளது. பாஜக அரசின் பொதுத்துறை கொள்ளை தொடரும் பட்சத்தில் மக்களின் சொத்து எதுவும் இனி அரசு வசம் இருப்பதற்கே வாய்ப்பில்லையா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. வேலூரை அடுத்த பெருமுறை ஊராட்சிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். 250 படுக்கை வசதியுடன் கூடிய அடுக்குமாடி தங்கும் விடுதி கட்டுவதற்காக அருகிலுள்ள ஏரியிலிருந்து தண்ணீர் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் குடிநீர் கிணற்றில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தங்கும் விடுதி கட்டும் பகுதியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு ஊராட்சி நிர்வாக அதிகாரிகள் முறையானவர்களிடம் டெண்டர் கொடுக்காததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். போராட்டம்